வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு பூரண கொழுக்கட்டை ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இப்போ 1 கிண்ணம் மாவு எடுத்துருக்கிறேன். இது 300 மாவு. அதுக்கு நான் 400 தண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த மாவுக்கு தகுந்த மாதிரிக்கு உப்பு போட்டுக்குவோம். நல்லா கொதிக்கணும். மாவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நம்ம போட்டோம்னா இந்த சாஃப்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். உப்பு நல்லா கரையணும். உப்பும் கரைஞ்சிருச்சு, தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. அப்படி இந்த மாதிரி நல்லா பொறுக்கிற சூட்டுக்கு நம்ம தண்ணி வரும்போது இதில் மாவை கொட்டிடுங்க. இது கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாவில் இது நல்லா பெரட்டி விட்டுருவோம், அவ்வளோதான். தண்ணியும் மாவும் ஒன்றா சேர்கிற மாதிரி எல்லாமே ஈரப்பதம் வர்ற மாதிரிக்கு நம்ம பரட்டி விட்டுட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தாப்பில் நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஆறுறதுக்கப்புறம் நல்லா கொழுக்கட்டை மாவு சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அது மாதிரி இழுத்து நல்லா பிசைஞ்சிக்கிடுவோம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் சேர்த்து பிசைஞ்சிக்கிடுவோம். பூரண கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிடுவோம். இந்த பூரணம் அந்த கொழுக்கட்டைக்குள்ளே உள்ளுக்குள்ளே வைக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டுக்கிறலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ அது போட்டுக்கோங்க. இந்த முந்திரி பருப்பை கொஞ்சம் 2 மூணாக உடச்சிக்கிறணும். உங்களுக்கு எவ்வளவு பூரணத்துக்கு தேவையோ அந்த மாதிரிக்கு தேங்காவும் முந்திரி பருப்பும் எடுத்துக்கிறணும். இதை கொஞ்சம் 2 மூணாக உடச்சிட்டு வந்துடுறேன். இதுக்குள்ளார இந்த ஆயில் காயட்டும். இந்த நல்லா காஞ்ச உடனே இதில் நம்ம தேங்காயை போட்டுக்கிடுவோம். தேங்காயை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம். தேங்காயை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிடுவோம். கொஞ்சம் அந்த கலர் வாசனை வர முடிய கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிடுவோம். அது கொஞ்சம் ப்ரௌன் ஆகுது. இதில் நம்ம முந்திரி பருப்பை நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் இதில் சேர்த்துருவோம். இதில் சில பேர் பொட்டுக்கடலை எல்லாம் உடச்சி சேர்ப்பாங்க, நடக்கடலை சேர்ப்பாங்க, பருப்பு வேக வச்சு சேர்ப்பாங்க. அது எது வேணுமோ உங்களுக்கு பூரணம் செஞ்சுக்கிறலாம். நீங்கள் இந்த முந்திரியும் தேங்காயும் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கிடுவோம். வாசனை வர முடியும் கொஞ்சம் வறுத்துக்கிடுவோம். லேசாக லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. எப்பயுமே கொஞ்சம் ஸ்வீட்டில் கொஞ்சம் உப்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மட்டும் கொஞ்சமாக லைட்டாக உப்பு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடிச்சு அதை போட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றா நல்லா கலந்துக்கிடுவோம். நல்லா அந்த வாசனையாக இந்த ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு பார்த்தீங்களா தேங்காய். இது வரும்போது இதுக்கு ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜீனி போட்டாலும் சரி, வெல்லம் போட்டாலும் சரி, நான் நாட்டு சர்க்கரை போடுறேன். உங்களுக்கு எது வேணுமோ அந்த இதை நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு ரொம்ப சூடாக்கிடக்கூடாது. அப்புறம் ரொம்ப கொலன்னு வந்துடும். உருண்டையாக நம்மளுக்கு பிடிச்சி பூரணத்துக்கு வர வைக்க முடியாது, வடிஞ்சிரும். போதும், ஆஃப் பண்ணிடுவோம். இந்த சூட்லேயே இது மெல்ட் ஆகிக்கிறோம். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். நம்ம ஒன்றா சேர்த்து நம்ம பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், மாவு நல்லா இன்னும் சூடாக தான் இருக்குது. நல்லா ஒன்றா நம்ம கொஞ்சம் தண்ணியை கையில் தொட்டுக்கிட்டு நல்லா சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி உருண்டையாக உருட்டிடுவோம். ஆனால் இன்னும் சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். நல்லா இது பண்ணியாச்சு. இப்படி தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா நம்ம கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அப்படியே ஸ்பூன்லையும் அள்ளி நம்ம வைக்கலாம். இல்லாட்டினா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி கூட பாருங்கள், சின்ன பால் மாதிரி உருட்டினா நம்ம ஈஸியாக அதுக்குள்ளார வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக கூட நம்ம உருட்டி வச்சுக்கிறலாம். நம்ம பாருங்கள், இப்போது இந்த மாவு நம்ம நல்லா பிசைஞ்சு உருட்டையாக நல்லா உருண்டு நல்லா திரண்டு நல்லா வந்துருச்சு. இதில் நம்ம பூர்ணம் எப்படி நீங்கள் பூர்ணம் அச்சு இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கிறலாம், இல்லை கையிலையும் செஞ்சுக்கிறலாம். அதுக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கையில் நினச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக அப்படி இருக்கணும், வெந்து விரிவிடாமல் இருக்கணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு
உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இதை எடுத்துக்கிடுவோம். மாவு வந்து விரிசல் இல்லாமல் நல்லா தண்ணி தொட்டு அது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா அப்படியே இது பண்ணுங்கள். இல்லாட்டினா கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க. இப்படி விரிசல் இல்லாமல் நல்லா நம்மளுக்கு எவ்வளோ நீங்கள் உடையாமல் நல்லா தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் நல்லா குழியாக கொஞ்சம் வச்சுக்கோங்க. நம்ம பூர்ண கொழுக்கட்டை தான் அச்சு இருந்தால் கூட நீங்கள் அதில் செய்யலாம். பார்க்க இப்படி பண்ணியாச்சு. இதை நான் ஒரு உருண்டை எடுத்து நான் அதில் வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை தண்ணியோடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொதன்னு இதாயிரும். நம்ம பூர்ணம் எப்பயும் செய்யும்ல அதே மாதிரி தான். கொஞ்சம் தண்ணி மட்டும் கையில் தொட்டுக்கோங்க. அழகாக வந்து சில பேர் நல்லா அழகாக கையிலே பூர்ண கொழுக்கட்டை வந்து நல்லா செய்வீங்க. அதே மாதிரிக்கு நல்லா செஞ்சுக்கோங்க. விரிசல் மட்டும் இல்லாமல் அந்த இது இல்லாமல் பிய்யாமல் இருக்கும்போது நல்லா தண்ணியை வச்சு நல்லா இப்படி தடவி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இதாயிரும். விரிசல் இல்லாமல் வரும் பாருங்களேன். மாவு வந்து நல்லா வெந்துருச்சுனாவே நல்லா வந்து விரிசல் வராது. மாவு வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு உப்பு போட்டு நீங்கள் அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்சம் பிரட்டி விட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், இதுதான். இதே மாதிரிக்கு நீங்கள் இந்த மாதிரியும் பூர்ண கொழுக்கட்டையாகவும் இப்படி செய்யலாம், இல்லை பால் மாதிரியாகவும் செய்யலாம். நல்லா வந்து மாவை நல்லா விரிசல் இல்லாமல் நல்லா வலுவலுன்னு நல்லா இது பண்ணிக்கோங்க, உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு தட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க, வேணா எண்ணெய் கூட தொட்டுக்கோங்க. பாருங்கள், நான் இப்போது இதை ரவுண்ட் ஆக்குறேன். பால் மாதிரிக்கு மோதகம் அது. இது வந்து உருண்டையாக பண்ணுவோம்ல அந்த இது லட்டு மாதிரிக்கு. அவ்வளோதான். பிரியாமல் இருந்தால் போதும். அந்த பூர்ணம் வந்து வேகும் போது வெளியில் வரக்கூடாது. அதுக்காக தான் இதை இது பண்ணணும். பாருங்கள், இது மாதிரி உங்களுக்கு ரவுண்டாவோ மோதகமாவோ எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. கொழுக்கட்டையெல்லாம் இப்போ நல்லா நம்ம செஞ்சு வச்சாச்சு. இதை வந்து இந்த பூர்ணா வந்து வித்தியாசமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அரிசி பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு இதை எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஒரு கொழுக்கட்டை எடுத்துகிட்டு இந்த ரைஸ் மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான். ஒரு ரைஸ் வந்து எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரிக்கு கொஞ்சம் உருட்டி விடுங்க. ரைஸ் வந்து எல்லா பக்கமும் நல்லா ஒட்டிடும் பாருங்கள். அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம வச்சுக்குவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் இந்த பாஸ்மதி ரைஸில் போட்டு நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்குவோம். ரைஸ் வந்து நல்லா ஊற மட்டும் வச்சுருங்க. கட்டாயம் பாஸ்மதி ரைஸ் தான் போடணும். அப்போ தான் அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்கள்லாம் வந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக இருக்குதுன்னு பார்ப்பாங்க. ஏற்கனவே இந்த கொழுக்கட்டை நம்ம வந்து வீடுகளில் செய்கிறது தான். இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. செஞ்சதை வந்து நம்ம வந்து இந்த ரைஸ் மேலே நம்ம போட்டு எடுக்கும் போது அது பார்க்கும் போது ரொம்ப அழகாக வித்தியாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் எல்லா இதுகளையும் நம்ம உருட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. நீங்கள் எது எடுக்கணுமோ ஆவியில் வேக வைக்கிறதுக்கு நம்ம எது எடுப்போமோ அது மாதிரி எடுத்துகிட்டு இது மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம எப்பயும் நம்ம வேக வைப்போம் இல்லையா, அதே மாதிரிக்கு நம்ம இது பண்ணிக்கிறோம். ஆனால் கொஞ்சம் கலக்கமாக வைங்க. நம்ம வந்து இது இப்போ ஆவியில் வேக வச்சுட்டு வருவோம். எந்த பாத்திரத்தில் வந்து வேக வைப்பீங்களோ அந்த இதில் வந்து இதை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நல்லா மூடிடுங்க. ஆவி போகாமல் கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். 10 நிமிஷம் நின்று பார்ப்போம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா
இந்த ரைஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சூப்பராக நல்லா அழகாக இருக்குது. ரொம்ப 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 டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பாஸ்மதி ரைஸோடைய வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோதான். இதை கொஞ்சம் ஆறின உடனே நம்ம வெளியில் எடுத்து வைப்போம். பாருங்கள் நல்லா அழகாக வெந்துருச்சு. இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப வாசனையாக இருக்குது, நல்லாவும் வெந்திருக்கு. நம்ம வந்து இப்போ ஒரு கொழுக்கட்டையை நம்ம கட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் உள்ளர நல்லா சூப்பராக இருக்குது. இதே மாதிரி இந்த ட்ரிப்பு விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.